Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah wahda wassalatu wassalamu ala rasulillah Muhammad ibn Abdullah wa ala alihi wa ashabihi wa atba'ihi wa ahli baitihi ajma'in. Amma ba'd, faqad qala Allah ta'ala fi mahkamit tanzil. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Wa min ayatihi an khalaqalakum min anfusikum azwaja litaskunu ilaiha wa ja'ala bainakum mawaddatan wa rahmah. Sadaqallahu maulana al-alim. Wa qala nabiyuna sallallahu alaihi wasallam ad-dunya kulluha mata wa khairu mata'id dunya al-mar'atu as-salihah. Sadaqa Rasulullah sallallahu alaihi wasallam. மேலான என் அன்புக்குரிய சகோதரிகளே, அன்புக்குரிய தாய்மார்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எங்கள் அனைவரையும் தீனோடு வாழ்ந்து தீனோடு இஸ்திகாமத்தாக இருக்க வைத்து தீனோடு மரணிக்கச் செய்வதற்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பிக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, இன்றைய தினம் மனைவி என்றால் யார்? மனைவி தன்னுடைய கணவனோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், மனைவியிட பொறுப்புகள் என்ன என்பதையெல்லாம் சற்று உங்களோடு பேசலாம் என்று நான் நினைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, மனைவி என்பவள் யார் தெரியுமா? 20 வருடம், 22 வருடம், 25 வருடம் ஒரு ஊரில் உம்மா வாப்பா, தாத்தா தங்கை தம்பி நானா, சொந்த பந்தம், ஊரார் எல்லோரோடும் ஒன்றாக உறவாடி, எல்லோரோடும் உறவுகள் எல்லோரும் ஒன்றாக விளையாடி, அதே போன்று அவருடைய சுகதுக்கங்களில் பங்கு கொண்டு திருமணம் என்ற ஒரு பேச்சுவார்த்தை வந்ததற்கு பின்னால் கணவனை கரம் பிடிக்கின்றாள். அந்த கணவனை கரம் பிடித்ததற்கு பின்னால் என்ன செய்கின்றாள்? ஒன்றாக விளையாடிய, ஒன்றாக உறவாடிய, ஒன்றாக சாப்பிட்ட, ஒன்றாக நீராடிய, ஒன்றாக எல்லா விடயங்களிலும் ஈடுபட்ட தாத்தா தங்கை தம்பி நானா சொந்தம் எல்லோரையும் விட்டு அந்த கணவனோடு வருகின்றாள். அந்த கணவனை நம்பி என்ன செய்கின்றாள்? வருகின்றாள். கணவனுடைய பெற்றோர்கள் எவ்வாறு என்று தெரியாது, கணவனுடைய உறவினர்கள் எவ்வாறு என்று தெரியாது, கணவனுடைய முழு குணமும் எவ்வாறு என்று தெரியாது, கணவனுடைய வீட்டார்களுடைய குணாதிசயங்கள் தெரியாது. அவ்வாறு தெரியாமல் இருந்தும் என்ன செய்கின்றால்? அந்த கணவன் என்ற அந்தஸ்தை நம்பி, கணவன் எனக்கு ஒன்றும் செய்ய மாட்டார், கணவன் என்னை நல்ல முறையில் பார்த்து கொள்வார் என்று நம்பி என்ன செய்கின்றார்? எல்லோரையும் விட்டு ஊரை விட்டு குடும்பத்தை விட்டு இன்ப துன்பங்களை எல்லாவற்றையும் விட்டு அப்படியே கணவனோடு கணவனுடைய வீட்டுக்கு வந்து சேருகின்றாள். அவள்தான் மனைவி. அன்புக்குரியவர்களே, இந்த மனைவியை பற்றி இஸ்லாம் அழகான முறையில் சொல்லி தந்திருக்கின்றது. வமின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, நாங்கள் உங்களை கணவன் மனைவியாக ஆக்கியது இருக்கின்றதே, இது அல்லாஹுடைய அத்தாட்சியில் நின்றும் உள்ளது. ஏன் உங்களை நாங்கள் ஜோடிகளாக கணவன் மனைவிகளாக ஆக்கினோம் தெரியுமா? லிதஸ்குனு இலைஹா, நீ கணவன் அவளிடத்தில் அமைதி பெறுவதற்காக, மனைவி கணவனிடத்தில் அமைதி பெறுவதற்காக வேண்டித்தான் நாங்கள் திருமணத்தை ஹலாலாக ஆக்கியிருக்கின்றோம் என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். அது மாத்திரமல்ல, வஜஅல பைனக்கும் மவத்தத்தம் வ ரஹ்மா, நாம் என்ன செய்கின்றோம்? அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் அன்பை, இரக்கத்தை, பரஸ்பரத்தை அவர்களுக்கு மத்தியிலே உருவாக்குகின்றோம் என்ற விடயத்தை அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். அன்புக்குரிய சகோதரிகளே, அல் மர்அத்து ஸாலிஹா, சாலிஹான பெண் யார் தெரியுமா? ஹதீஸில் அதிகமான இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அல் மர்அத்து ஸாலிஹா இதா நவர இலைஹா சர்ரத்துஹு, கணவன் அவளை பார்த்தால் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு மனைவி இருப்பாள்.
வைதா அமரஹா அத்தாஅத்துஹு, அவளுக்கு ஏதாவது ஏவினால், ஏதாவது சொன்னால் கணவனுக்கு வழிபடுவாள் என்ற விடயத்தை ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வைதா காப அன்ஹா ஹஃபலத்துஹு, கணவன் தன்னுடைய மனைவியை விட்டு மறைந்தால், மனைவியை விட்டு பிரிந்தால் அவள் என்ன செய்வாள்? அவளுடைய கற்பை அவள் பாதுகாப்பாள். அடுத்தவருடைய தீங்கிலிருந்தும் அவளுடைய கற்பை அவள் பாதுகாப்பாள் என்ற விடயத்தை ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இவள் தான் சிறந்த ஒரு மனைவி. சிறந்த ஒரு மனைவிக்கு இவளைத்தான் ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தன்னுடைய கணவன் தனக்காக வேண்டியும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டியும் தனது குடும்பத்துக்காக வேண்டியும் அவனுடைய எல்லா ஆசா பாசங்களையும் விட்டுவிட்டு தனிமையிலே வெளிநாடு சென்று சம்பாதிக்கின்றான் என்று வைத்துக்கொள்வோம். ஆனால் அந்த கணவன் வரும் வரையில் அவனுக்கு நான் மாற்றம் செய்ய மாட்டேன் என்று ஒரு பெண்மணி இருப்பாள் என்றால் இவள் நான் சிறந்த ஒரு மனைவி என்ற விடயத்தை ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஒரு பெண், அன்புக்குரியவர்களே, 4 விடயங்களுக்காக வேண்டி திருமணம் முடித்து கொடுக்கப்படுகின்றாள். முதலாவது லிமா அலிஹா, அவளுடைய பணத்துக்காக வேண்டி. இரண்டாவது வலி ஹசபிஹா, அவளுடைய குடும்ப வம்சத்துக்காக வேண்டி. வலி ஜமாலிஹா, அவளுடைய அழகுக்காக வேண்டி. வலி தீனிஹா, அவளுடைய மார்க்கப்பற்றுக்காக வேண்டி திருமணம் முடித்து கொடுக்கப்படுகின்றாள் என்ற விடயத்தை ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு ஃபல்ஃபர் பிதாத்தி தீன் தரிபத் யதாக்க, நீங்கள் தீன் உடையவளை தெரிவு செய்து கொள்ளுங்கள், அவளிடத்தில் தீன் இல்லாவிட்டால் நீங்கள் நாசமாய் போய் விடுவீர்கள் என்ற விடயத்தை ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இன்று எங்களிடத்தில் எந்த சாய்ஸ் தெரியுமா இருக்குது? அன்புக்குரியவர்களே, ஒரு வாலிபன் ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதற்கு பெண் பார்க்க போகின்றான் என்று வைத்துக்கொள்வோம். முதலாவது பெண்ணை பார்க்க போகக்கூடிய அந்த வாலிபனும் அந்த பெண்ணுடைய அந்த வாலிபனுடைய குடும்பமும் முதலாவது பார்க்கக்கூடியது தெரியுமா? எங்களுடைய வீட்டுக்கு வரக்கூடிய மருமகள், என்னுடைய மகனுக்கு வரக்கூடிய மனைவி, அந்த பிள்ளை அழகாக இருக்கின்றாளா என்று தான் பார்க்கின்றார்கள். அல்லது அவரிடத்தில் காசு இருக்கின்றதா? இந்த இரண்டு விடயத்தையும் தான் பார்க்கின்றார்கள். அவளிடத்தில் பணம் இருக்கின்றதா, சொத்து செல்வம் இருக்கின்றதா, எவ்வளவு நகை இருக்கின்றது, அதே போன்று அவள் அழகாக இருக்கின்றாளா, இது இரண்டையும் தான் பார்க்கின்றார்கள். இதையும் பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? தீனுடையவளை யாரிடத்தில் மார்க்கப்பட்டிருக்கின்றதோ அவளை நீங்கள் உங்களுடைய மனைவியாக தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் நீங்கள் நாசமாகி விடுவீர்கள் என்ற விடயத்தை ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கொளுத்த சீதனம் அல்ல அன்புக்குரியவர்களே, கொளுத்த சீதனம் அடுக்கு மாடி அல்ல சந்தோஷமாக இருப்பது. அவளிடத்தில் தீன் இருந்தால் அன்புக்குரியவர்களே குடும்பத்திலே சந்தோஷம் ஏற்படும். அவளிடத்தில் தீன் இல்லையா, குடும்பத்தில் எந்த விதமான சந்தோஷமும் ஏற்படாது. இன்று ஒரு சில மனைவிமார்களுடைய முகத்தில் சிரிப்பை காண முடியாது, சிரித்த முகத்தை காண முடியாது. சிரிப்பை எடுப்பதற்கு பல முறைகள் கஷ்டப்பட வேண்டும். அவளுடைய முகம் புப்புண்டுதான் இருக்கும். அன்புக்குரியவர்களே, அந்த சுருண்ட மூஞ்சாகத்தான் இருப்பாள் அந்த மனைவி என்பவள். அன்புக்குரியவர்களே, சிரித்த முகத்தோடு இருக்க வேண்டும். கணவனை கண்டால் அந்த மனைவி என்ன செய்யணும்? சிரித்த முகத்தோடு புன்வருவலோடு இருக்க வேண்டும் என்பதை ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வல அமத்துன் ஹர்மாஉ சௌதாஉ ஸாத்து தீனின் அஃலல், ஒரு அடிமை இருக்கின்றாள், அவள் மூக்கு வெட்டப்பட்ட அடிமையாக இருக்கின்றாள், கருப்பு இனத்து பெண்மணியாக இருக்கின்றாள், அவளிடத்தில் தீன் இருக்கின்றதா? அவள்தான் சிறந்தவள் என்ற விடயத்தை ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரியவர்களே, மூக்கு வெட்டப்பட்டிருக்கலாம், அவள் கருப்பு இனத்து பெண்ணாக இருக்கலாம், அடிமையாக இருக்கலாம், அவளிடத்தில் தீன் இருக்கின்றதா? அவள்தான் உங்களுக்கு மனைவியாக வருவதற்கு சிறந்தவள் என்ற விடயத்தை ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஹைருன் நிசாஇ அல்லதி இதா உத்தியத் ஷக்கரத், அதாவது பெண்களில் சிறந்தவர் யார் தெரியுமா?
அவளுக்கு ஏதாவது கணவன் கொண்டு வந்து கொடுத்தால் அதுக்கு நன்றி செலுத்துவாள், அதை போதுமாக்கி கொள்ளுவாள் என்ற விடயத்தை ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்று எவ்வளவுதான் சம்பாதித்து கொடுத்தாலும் இவ்வளவுதானா இது மட்டும்தானா என்று மனைவிமார்கள் கேட்கக்கூடிய கேள்விகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். எவ்வளவு கொடுத்தாலும் போதாது என்ற மனப்பான்மையாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அடுத்தவள் அடுக்கு மாடியிலே வாழ்கின்றாள் என்றால், அடுத்தவள் 10-20 பவுன் நகை போட்டிருக்கின்றாள் என்றால், அவள் என்ன தங்களுடைய மனைவி அடுத்தவனுடைய மனைவி என்று சொல்வது, பாருங்கள் அவனை 10 பவுன் 15 பவுன் நகை அவனுடைய மனைவிக்கு வாங்கி கொடுத்திருக்கின்றான், 2 மாடி வீடு கட்டி கொடுத்திருக்கின்றான், காணி பூமிகளை வாங்கி போட்டிருக்கின்றான் என்று சொல்லி கணவனை ஒரு பைத்தியக்காரனுடைய நிலைமைக்கு கொண்டு வரக்கூடிய பெண் சமூகமும் மனைவிமார்களும் எங்களுக்கு மத்தியில் இல்லாமல் இல்லை. அன்புக்குரியவர்களே, நகை, அடுக்குமாடி, காணி, தோட்டம், டைல் பதித்த வீடு, இதுவெல்லாம் உங்களோடு சந்தோஷமாக இருப்பதற்குரிய பொருள் அல்ல. தீன் இருக்கும் என்றிருந்தால், போதுமென்ற மனப்பான்மை இருக்கும் என்றிருந்தால், அந்த பொருந்திக் கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும் என்றிருந்தால், அன்புக்குரியவர்களே, இதுதான் ஒரு வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு தன்மை என்பதை ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதா அஹப்ப ரஜுலன் உதிஅ ஃபீ தரீகிஹி ஸௌஜதன் ஸாலிஹா. அல்லாஹ் ஒரு மனிதனை விரும்பி விட்டான் என்றிருந்தால் அவனுக்கு கொடுக்கக்கூடியது பரிசு என்ன தெரியுமா? சாலிகான ஒரு பெண்மணி என்ற விடயத்தை ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஆண்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? எந்த பெண் தன் கணவனை பார்த்து நல்லவன் என்று சொல்வானோ அவன்தான் நல்லவன் என்ற விடயத்தை ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸை சொன்னதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியிடத்தில் மதீனத்து பெண்கள் ஐயுன் நிஸாஇ கைர், யா ரசூலல்லாஹ், பெண்களில் சிறந்தவர்கள் யார் என்று கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கைருன் நிஸாஇ, பெண்களில் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? இதா நலரத் சர்ரத்ஹு, அவளை பார்த்தால் கணவனுக்கு ஒரு சந்தோஷம் வரணும், மனைவியை பார்த்தால் கணவனுக்கு ஒரு மகிழ்ச்சி ஒன்று அவனுடைய உள்ளத்தில் ஏற்பட வேண்டும் என்று ஏற்படுவதுதான் சிறந்த பெண் என்ற விடயத்தை ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரிய தாய்மார்களே, அன்புக்குரிய மனைவிமார்களே, அன்புக்குரிய பெண்களே, நீங்கள் அழகாக ஆடை உடுப்பதும் இபாதத். டிப்டப்பாக கணவனுக்கு முன்னால் அழகான ஆடைகள், கணவனுக்கு முன்னால் திருமணம் அன்று எவ்வாறு இருந்தீர்களோ, திருமணத்துக்கு பிந்திய தினங்களில் எவ்வாறு இருந்தீர்களோ அதே போன்று இருப்பது ஒரு இபாதத் என்ற விடயத்தை ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நீங்கள் டிப்டப்பாக இருப்பது இபாதத். வெளியே போகும்போது மேக்கப் அணிகின்றீர்கள், அதே போன்று நகைகளை அதிகமாக போட்டு கொண்டு போகின்றீர்கள். வீட்டுக்குள்ளே இருந்தால் ஒன்றுமில்லை, நகையும் இல்லை, மேக்கப்பும் இல்லை, அத்தரும் இல்லை, வாசனை திரவியங்களும் இல்லை, புது ஆடைகளும் இல்லை. ஆனால் கணவனோடு இருக்கும் பொழுது, அன்புக்குரியவர்களே, வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது நீங்கள் நல்ல முறையில் ஆடைகளை உடுப்பது, இருக்கக்கூடிய புதிய ஆடைகளை உடுப்பது, வாசனை திரவியங்களை வீட்டுக்குள்ளே கணவன் இருக்கும்போது பூசிக்கொள்வது ஒரு இபாதத் என்ற விடயத்தை ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதா சல்லத் ஹம்ஸஹா வசாமத் ஷஹ்ரஹா வ அதாஅத் பஅலஹா வ ஹஃபிலத் ஃபர்ஜஹா. அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எந்த ஒரு பெண்மணி ஒரு நாளைக்கு 5 விடுத்தம் தொழுகின்றாலோ, வசாமத் ஷஹ்ரஹா, ஒரு மாதம் முழுக்க நோன்பு பிடிக்கின்றாலோ, வ அதாஅத் பஅலஹா, தன்னுடைய கணவனுக்கு அடிபணிந்து நடக்கின்றாலோ, வ ஹஃபிலத் ஃபர்ஜஹா, தன்னுடைய கணவனுக்கு மாத்திரம் அதாவது அன்புக்குரியவர்களே அந்த மறைவிடத்தை கொடுக்கின்றாலோ, அடுத்தவர்களுக்கு காட்டாமல் தன்னுடைய கணவனுக்கு மாத்திரம் அந்த மறைவிடத்தை கொடுக்கின்றாலோ, அவள்தான் சிறந்த பெண் என்ற விடயத்தை சொன்னார்கள். அதற்கு பின்னால் சொன்னார்கள், அந்த பெண்ணுக்கு சொல்லப்படும் கீழலஹா உதுகுலில் ஜன்னா மின் ஐ அபுவாபி ஷித்தி, அதாவது இந்த 4 விடயங்களும் எந்த பெண்களிடத்தில் இருந்ததோ அவர்களுக்கு விரும்பிய சொர்க்கத்தின் வாயிலாக நுழைய முடியும் என்ற விடயத்தை ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி
கொண்டாடினார்கள். அன்புக்குரிய தாய்மார்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, ஒரு ஆணுடைய அழகை, பியூட்டியை, ஒரு பெண்ணுடைய பியூட்டியை ஒரு அதாவது காட்ட ஒரு பெண் அழகாக இருக்க வேண்டும். ஒரு ஆணும் தன்னுடைய மனைவிக்கு முன்னால் அழகாக இருக்க வேண்டும். ஒரு பெண்ணும் தன்னுடைய கணவனுக்கு முன்னால் பியூட்டியாக இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்றால், கணவனுக்கு முன்னால் எவ்வளோ அழகாக இருக்கின்றாலோ மனைவி, அதே போன்று தன்னுடைய மகன், அதே போன்று தன்னுடைய மகள்மாருக்கு முன்னாலே அழகாக இருக்க வேண்டும். ஏன் காரணம் தெரியுமா? தன்னுடைய மகள்மாருக்கு முன்னால் அழகாக இருந்தால், அன்புக்குரிய தாய்மார்களே, அழகாக மனைவி இருந்தால், தன்னுடைய மகளும் ஏதோ ஒரு நாள் திருமணம் முடிக்கப் போகின்றாள். அவள் தன்னுடைய தாயை பின்பற்றுவாள். தன்னுடைய கணவனோடு என்னுடைய வாப்பா வரும்போதெல்லாம், என்னுடைய தந்தை வரும்போதெல்லாம், என்னுடைய தாய் அழகான உடுப்புக்களை, நல்ல சிறந்த உடுப்புக்களை உடுத்திருந்தாள், நல்ல அவளை மேக்கப் பண்ணி இருந்தால், அத்தர் வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டிருந்தாள். அதே மாதிரித்தான் நானும் இருக்க வேண்டும் என்று அவள் முடிவெடுத்து கொள்ளுவாள். அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, இன்று ஜினாவுடைய என்வாயன்மெண்ட், அரைகுறை நிர்வாணமாக நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்று ஈமானை பாதுகாப்பது சரியான ஒரு கஷ்டமான ஒரு காலமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நெருப்பு தணலை, அன்புக்குரியவர்களே, நெருப்பு தணலை தன்னுடைய கையிலே வைத்து கொண்டிருப்பது எவ்வளோ கஷ்டமோ, அதே போன்று ஈமானை பாதுகாப்பது கஷ்டமான ஒரு காலத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே எங்களுடைய கண்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்றிருந்தால், கணவனுக்கு என்னவெல்லாம் தேவையோ, மனைவிக்கு எவ்வாறெல்லாம் தேவையோ அவ்வாறு கணவனும் மனைவியும் நடந்து கொள்ள வேண்டும். ஒரு பெண் வெளியே போகும்போது அத்தர் வாசனைகளை என்ன செய்கின்றான்? அத்தர் வாசனைகளை, திரவியங்களை பூசிக்கொண்டு போகின்றாள். அவள் விபச்சாரி என்ற விடயத்தை ஹஜரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுதோ என்ன செய்கின்றால்? வெங்காய வாடை வருகின்றது. கணவனுக்கு மத்தியிலே இருக்கும் பொழுதோ அழுக்கு ஆடைகள். அன்புக்குரியவர்களே, கணவனுக்கு மத்தியிலே இருக்கும் பொழுது அழுக்கு ஆடைகள், வெளியே போகும் பொழுதோ டிப்டாப்பாக போகின்றாள். அடுத்தவர்கள் பார்ப்பதற்கு எவ்வாறு பார்ப்பதற்கு அடுத்தவர்கள் விரும்புவார்களோ அதே போன்று மனைவிமார்கள் நகைகளை அணிந்து கொண்டு, அதே போன்று அழகான ஆடைகளை உடுத்துக்கொண்டு வெளியே போகின்றார்கள். ஆனால் வீட்டுக்குள்ளே வெங்காய வாடை வருகின்றது. இதை இஸ்லாம் ஒருபோதும் விரும்பவில்லை.